கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு ஒரு ரீச் ஆயிருக்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ, அதனால முதலமைச்சர் ஆகிடலாம்னா அது நடக்கும். இன்னைக்கும் அரசியல் நாம நிறைய பேர் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அப்படி நடிகர்கள் பார்த்தோம்னா நமக்கு சிவாஜி ஜெயிக்க முடியல. கமலஹாசன் மக்கள் நாயகன் அவரும் இன்னைக்கு ஒரு பேசுறதுல தான் இருக்கிறாங்களே தவிர்த்து இப்ப கடந்த 10 வருஷமா மத்திய அரசு பிஜேபி அரசாங்கம் தான் இருந்துட்டு இருக்குது. அவங்க எங்கேயுமே மக்களுக்கான ஒரு போராட்டம், மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவங்க செய்யணும். தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை நீங்க இப்ப போனீங்கன்னா உடனே ஃபீல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாங்க. அவரும் பல கலந்து ஆலோசனை எடுத்த பிறகு அப்படி இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஒரு பிஸி ஷெடியூல்ல பிள்ளைங்களை அவங்களுக்கு சரியா பார்க்கறதுக்கு டைம் இல்லை, அனுப்பி கொடுக்க முடியல, அரவணைப்பு கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்க பணத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ப்ளூ மூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் மாநகராட்சி 3வது வார்டு கவுன்சிலர் அருள் சபிதா ரெக்ஸ்லின் அவர்கள் தான் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களும் இந்த நேர்காணல நம்ம சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பணியும் உங்களை பத்தியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க மேடம் நம்ம நேயர்களுக்கு. என்னோட பேரு அருள் சபிதா ரெக்ஸ்லின். நான் காங்கிரஸ் கட்சியில மாவட்ட தலைவியா இருந்தேன். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இங்க நாகர்கோவில் கார்பரேஷன்ல ஆளூர் பேராட்சி உட்பட்ட பகுதிகளை இணைச்சாங்க. இணைக்கும் போது நான் இருந்த பகுதி 3வது வார்டு ஆச்சு. ஸோ அப்போ நான் மகளிர் காங்கிரஸ் தலைவியா இருந்ததுனால எனக்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ எங்களுக்கு நான் என்னது கூட ஒரு பொது தொகுதி தான். இதுல ஆண்களும் பெண்களும் போட்டியிட்டு வரும் பொழுது ஏற்கனவே நான் இந்த மக்கள் மத்தியில கொஞ்சம் அறிமுகம் ஆயிருந்தேன். கட்சி பணிகள் செய்ததும் கொஞ்சம் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் முன்ன நின்று பல போராட்டங்கள், பல பெண்களுக்கான விஷயங்களை நம்ம துணை இருந்ததுனால நிறைய பேருக்கு நம்மள ஒரு அறிமுகம் இருந்தது. அதனால இந்த எலெக்ஷன் கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்தது. மக்கள் பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப அந்த பணியை சந்தோஷமா ஏற்று மக்கள் பணி செய்துட்டு இருக்கிறேன். இப்போ நாகர்கோவில் மாநகராட்சியில நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க. நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற சில விஷயங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஃபேவரா இருக்கிற விஷயத்த சொல்லணும்னா, அந்த பெண்ணா இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டு கிச்சன் வரைக்கும் நான் போக முடியும். பெண்களுக்குரிய நிறைய பிரச்சனைகளை அவங்க தைரியமா என்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, எந்த வயதினரா இருந்தாலும் அந்த பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு அனுகூலம் இருந்துட்டு இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ சாதாரணமா ஒரு கவுன்சிலரோட வேலை மக்கள் பணிகள், அன்றாடம் தேவையான மக்கள் பணிகளை செய்யறது. அப்படி பார்த்தா அந்த தண்ணி பிரச்சனை, அந்த சாக்கடை பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு பெண் அப்படிங்கிறதுனால ஈஸியா புரியும். ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த கொசு இந்த மாதிரி சாக்கடை அது புரிஞ்சுறதுனால நம்ம ஈஸியா பண்ண முடியுது. கொஞ்சம் வயதானவங்க எல்லாம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் நடத்திட்டு இருக்காரு. அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து இப்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பாக்குறதுன்னா, முதல்ல அவரோட அரசியல் கட்சி, அவரோட அரசியல் வருகையை பற்றி பார்க்கணும்னா, யாரோ அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு வெற்றிடம் இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை நீங்க இப்ப போனீங்கன்னா உடனே ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாங்க. அவரும் பல கலந்து ஆலோசனை எடுத்த பிறகு அப்படி இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. அரசியல்ங்கிறது நினைச்ச உடனே அவங்க உடனே சாதிச்சிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு விஜய் பொறுத்தளவுல அவர் ஒரு முதல்ல அவரோட சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்பா கையில இருந்து ஒரு பேரண்ட் அவங்க கையில இருந்தே வளர்ந்து வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு செக்யூர்டான லைஃப்ல தான் அவர் இருந்திருக்கிறாரு. நடிகரா இருந்து ஒரு சக்சஸா வர்றதுக்கு அவர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு ஒரு ரீச் ஆயிருக்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ, அதனால முதலமைச்சர் ஆகிடலாம்னா அது நடக்காது. ஏன்னா நம்மளும் இன்னைக்கு இந்த கிரவுண்டுகள்ல இருந்து பணி செய்துட்டு இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஈஸின்னு நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு வந்ததுதான். ஆனா உள்ள மக்கள் கூட சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்ப ஒண்ணும் இல்ல, நான் ஒரு கவுன்சிலரா இருக்கிறேன். எங்க ஊர்ல எல்லாம் இன்னைக்கு தண்ணி 15 நாளைக்கு ஒருக்கா வந்ததுதான் இன்னைக்கு நாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கறது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டைம் எங்களுக்கு கூட்டிட்டாங்க. சோ நம்ம ஒரு பரவாயில்ல 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இப்போ ஒரு நாள் ஒரு வாட்டி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா கூட முடியாது. அதுல ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. இதே மாதிரிதான் அவர் இப்ப அரசியலுக்குள்ள வந்த பிறகுதான் அவருக்கு தெரியும். அப்போ நாமளும் இதை இப்ப உடனே ஜட்ஜ் பண்ண முடியாது. வந்த உடனே அவரு அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் நினைக்க முடியாது. ஏன்னா இது சீமான் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு பாதிப்பு இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களை வச்சு மட்டும்தான் சீமான் ஒரு அரசியல் பண்றோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இளைஞர்களை அவர் கொஞ்சம் கவர்ந்து இருக்கலாம். அதுக்கு மேல என்னன்னா, அரசியல் அவர் வரணும்,
நடத்தணும், இன்னும் பல கூட்டங்கள் நடத்தணும். இப்பவே ஒரு மாநாடுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி இதுல ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஒரு அனுபவம் வந்து நாளைக்கு அவர் ஆட்சி அமைப்பாரானா கண்டிப்பா கிடையாது. அவர் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும். கூட இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து அவங்க கூட இருந்தவங்க, அதை தவிர்த்து எல்லாமே யங் ஸ்டேஜ்காரங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றியோ சொசைட்டியை பற்றியோ எந்த ஒரு அறிமுகம் இல்லை, ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லை. அப்ப இவங்களை வச்சு அவர் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னா, இனி வந்து வரக்கூடிய அரசியல் நகர்வுகளை பார்த்துட்டு அவர் வச்சிருக்கக்கூடிய கூட்டணிகளை பார்த்து தான் நம்ம வந்து முடிவு சொல்ல முடியும். விஜய் அவர்கள் வந்து 2026 வந்து ஆட்சி பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க அவர் ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம், அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எதனால நீங்க அப்படி சொல்றீங்க? இப்போ 2026 ஆட்சி பிடிக்கணும், நம்ம இப்போ இருக்கிறது 2024, 2 வருஷம் தான். அப்போ நீங்க வந்து அவங்கள்ட்ட எத்தனை பேர் அனுபவமான அவர் கட்சியில நிர்வாகிகள் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு அரசியல் மக்கள் கூட பழகிட்டு இருக்கிறதுல அனுபவமானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க? கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட படத்தை பார்த்து அவர் விஜயோட ஒரு இமேஜுக்காகவும் டயலாக் டெலிவரிக்காகவும் அவர் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக இப்படி ஒரு சின்ன ஒரு பிம்பத்தை பார்த்து தான் எனக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதை தவிர்த்து அவர் செய்த சமுதாயத்துல என்ன பண்ணாங்க, இந்த நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கான போராட்டத்துல கலந்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்துல சொல்றபடி எதுவுமே இல்லை. அவர் இப்பதான் அரசியல் வந்திருக்கிறாரு, நிறைய படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகள் பண்ணிருப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்க. அதுதான் அவர் அரசியலோட ஆரம்பமா நினைச்சு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது அவர் அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து மக்கள் நலனுக்காக பண்ணாருன்னு சொல்ல முடியாது. அவர் 2026 நான் முதலமைச்சர் ஆகணும், அதனால மக்களுக்காக பண்ணு இல்ல, இது முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னா ஓகே. எத்தனையோ அறக்கட்டளை நடத்துறவங்க மக்கள் மத்தியில நல்ல விஷயங்கள் செய்து பிரபலம் ஆனவங்க கூட இன்னைக்கும் அரசியல் வந்தாச்சுன்னா அவங்க நிறைய பேர் வந்து ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அப்படி நடிகர்கள் பார்த்தோம்னா நமக்கு சிவாஜி ஜெயிக்க முடியல, கமலஹாசன் மக்கள் நாயகன் அவரும் இன்னைக்கு ஒரு பேசுற இடத்துலதான் இருக்கிறாங்களே தவிர்த்து ஒரு தனிப்பட்ட முறையில அவங்களால எதுவும் பண்ண முடியல. வேற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னாலும் முன்னாடி பழைய காலத்தை மாதிரி மக்கள் பிரச்சனை பேசி வந்தவங்களை தவிர்த்து இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன்ல அரசியல் நடிச்சுட்டு வந்தவங்க உடனே சாதிச்சிடலாம்னா இல்ல. மக்கள் மத்தியில மக்கள் பிரச்சனை கூட அவங்க வாழ்ந்துட்டு இருந்தா மட்டும்தான் அவங்களால முடியும். தமிழ்நாடு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் முதல்வர் ஆகிறது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. நிறைய தடவை சினிமால இருக்கிறவங்க தான் முதல்வர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அது நீங்க ஏற்கனவே நடந்தது சரிதான். இனி வரக்கூடிய காலத்துல நடக்குமானா கிடையாது. அரசியல்ல இருந்து அவங்களுக்கு சினிமா பின்புலம் இருந்தால் அது பாசிட்டிவா இருக்கலாம், மக்களுக்கு ஒரு அறிமுகமான முகமா இருக்கலாம். ஆனா வெறும் அரசியல் பிம்பத்தை வச்சுட்டு வரணுங்கிறது 100% சாத்தியம். அவங்களுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு. அவங்க அப்பா ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க கூட உள்ள தலைமுறைகள் அவங்க கூட உள்ள தலைவர்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்துட்டு இன்னைக்கு அவர் மக்கள் பிரச்சனை பற்றி நிறைய பேசினாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்ப எப்பவுமே ஒரு ஆட்சியில இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க குறை சொல்லும் போது மக்களுக்கு அது பிடிக்கும். சோ அப்ப வந்து இவங்க திமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸை குறை சொல்லி தான் வளர்ந்தாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்ப வந்து நீங்க வெறும் நடிகரா இருக்கிறதுனால முதலமைச்சர் ஆயிரலாம், ஒரு அரசியல் அமைச்சிடலாங்கிறது கண்டிப்பா முடியாது. இப்ப நீங்க வந்து விஜயோட மாநாடு நடக்கிறதுல வந்து நிறைய தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதை ஏன் தடுமாற்றமா பாக்குறீங்க? இவர் ஒரு மாநாடு நடத்தி தமிழக அரசியல்ல வந்து ஒரு இடத்த பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த பெர்மிஷன் கொடுக்கறத மறக்கப்பட்டிருக்கலாம்ல? அப்படி இல்ல, எதுவுமே வந்த உடனே ஈஸியா அமையாது. அது யாருக்கா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் ஈஸியா அமையாது. அப்படி ஈஸியா அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியும் இருக்காது. அப்படி பார்க்கும் பட்சத்துல தடைகள் வரும். அதை வந்து இப்பதான் ஆரம்பம் அவங்களுக்கு. இதே மாதிரி இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் தடைகளா இருக்கும். இதெல்லாம் அவங்க இனி மீறி வந்து இனி மக்கள் கிட்ட அவங்க ரீச் ஆகி நிறைய மக்கள் போராட்டங்கள் இருக்கு. இன்னைக்குதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கான போராட்டத்தை பார்த்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு சொந்த கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்தணும். அப்ப அதுக்கு வந்த முதல் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பிரச்சனை அவங்க எங்கேயுமே பேசல பண்ணல. அதனால வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு முதல் ஒரு தடைக்கல். இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வள சுரங்கம் அமைக்க திட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்குது. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது வந்து பிஜேபியோட மக்கள் விரோத போக்கு தான். அவங்க வந்து ஏற்கனவே கன்னியாகுமரியை வந்து ரொம்ப ஒரு என்னைக்குமே நம்ம போராடுற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. எல்லா இந்தியாவிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் தான் எல்லா கால சூழ்நிலைக்கும் எல்லா தட்பவெப்ப நிலைக்கும் ஒரு பொருந்திய மாவட்டமா இருந்தது. நம்ம வெளியூர்கள்ல வேலை பார்த்தாலும் இங்க வந்து நம்ம ஒரு மன நிம்மதியா இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு இங்க வந்து கனிம
வள சுரங்கம் வைக்கிறேன்னு சொல்லி 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பு வேஸ்ட் ஆகுது. அப்ப இதுல வந்து பாதிக்கப்படுறது அதிகபட்சமா ஒரு 8 லட்சத்துக்கு மேல உள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்க வந்து டைரக்டா பக்கத்துல இருக்கிறதுனால இன்டைரக்டா இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாரும் பக்கத்து மாவட்டத்தில் உள்ளவங்க, ஏன்னா இதுக்கு தேவையான நிலப்பரப்பு இன்னும் வர கூடி போகும்போது மத்திய அரசு இன்னும் இதுக்கு தேவையான இடங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பிளஸ் வந்து அந்த கனிமத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் இன்னும் புற்றுநோய், நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல புற்றுநோய் அதிகமா இருக்கு, இன்னும் அந்த புற்றுநோயை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கனிம வள சுரங்கம் கொள்கையை வந்து கண்டிப்பா மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையை குடைகிறதுனால நம்மளோட இயற்கை வளம் வந்து பாதிக்கப்படுது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ மழையை குடைகிறதுக்கும் நம்ம வந்து தெரியும், இப்ப கடந்த 10 வருஷமா மத்திய அரசு வந்து பிஜேபி அரசாங்கம் தான் இருந்துட்டு இருக்குது. அவங்க எங்கேயுமே மக்களுக்கான ஒரு போராட்டம், மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவங்க செய்யல. நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது அது ஒரு பாசிச கட்சி. அப்போ வந்து அவங்க வந்து கார்பரேட்டுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க, அதனால மலைகளை உடைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க மார்த்தாண்டம் பாலம் கூட மக்களுக்காக போட்டது கிடையாது. அது வந்து இந்த டாரஸ் எல்லாம் ரொம்ப எளிதா வேகமா அந்த பிசினஸ் நடக்கிறதுக்காக போட்டு கொடுத்தாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து மக்கள் விரோதமான அரசு மாறும் பொழுது கண்டிப்பா வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்களோட நிலை பாத்தீங்க அப்படின்னா எந்த அரசியல் கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, பாஜக வேற எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, இதே நிலைமை தான் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப எங்க காங்கிரஸ் ஆட்சியில வந்து சில கொள்கைகள் வந்து மக்கள் விரோதமா இருந்திருக்கலாம், அது வந்து அவங்க ஒரு கமிட்டி முடிவு பண்ணும்போது சில தவறுகள் இருக்கும், அதை வந்து மக்கள் மத்தியில வந்து அவங்க அதை எதிர்த்து அதுக்கு வந்து குரல் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அதை வந்து அவங்க கருத்து கேட்டு அதுல வந்து மாற்றக்கூடிய விஷயத்த மாற்றுவாங்க, மக்களுக்கு தேவையானதை கொண்டு வருவாங்க, இல்லைன்னா அதை விட்டுருவாங்க. கண்டிப்பா மக்கள் மேல அடக்குமுறையா திணிக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியில வந்து ரொம்பவே சிறந்து விளங்குது. ஆனா இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா போதை பழக்கம், திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாயிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் படிப்பறிவுல பெரிய அளவுல ரீச் ஆயிட்டோம். அதுக்கு பிறகு இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து எல்லாருமே ரீச் ஆகிறதுனால பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, அம்மா அப்பா எல்லாருமே வேலைக்கு போறதுனால ஒரு பிஸி ஷெட்யூல்ல வந்து பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு சரியா பாக்குறதுக்கு டைம் இல்லை, அன்பு கொடுக்க முடியல, அரவணைப்பை கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்க பணத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்க. அப்ப பிள்ளைங்க கையில பணம் வந்த உடனே அவங்க வந்து அந்த ஸ்கூல் பக்கத்துலயே போற இடங்கள்லயே அவங்களுக்கு தேவையான ஒரு சாக்லேட் வழியா ஏமாத்தி உள்ள வரும்போது தெரியாமலே உள்ள போயிடுறாங்க. அதை பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல இருந்துட்டு இருக்குது. அதனால இனி வரக்கூடிய ஜெனரேஷன் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறத இப்பவே அந்த பேரண்ட்ஸும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சேர்ந்து இதை கொஞ்சம் சரி பண்ணி அந்த மாணவங்களுக்கு ஸ்கூல்லேயே அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள் கூட வந்து கொஞ்சம் அதிகமான டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி போகும் பொழுது கொஞ்சம் சரி பண்ணலாம். இந்த நேர்காணல் நிறைவாக இப்ப நீங்க வந்து 3வது கவுன்சிலரா பணி செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க செஞ்ச பணிகள் என்ன, உங்களோட திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நான் செய்த பணிகள் அப்படின்னா ஆக்சுவலா எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பேரூராட்சியில் இருந்து மாநகராட்சியில் இணைந்ததுனால கொஞ்சம் எங்கள்கிட்ட கிராமப்புறங்கள் அதிகமா இருக்கும். அப்போ எப்பவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த இயற்கையும் நம்ம நேசிச்சுதான் நம்ம வந்து வளர்ச்சிக்கு போவோம். ஸோ அதை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் பெருசா வந்து அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சின்னு எதையுமே யோசிக்காம மக்களோட இருந்துட்டு இருக்கிறோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் என்ன மீறி தான் அவங்கள பாதிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் என்னைக்குமே தெளிவா இருக்கு. பெண்களுக்கான ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எங்க வார்டுக்குள்ள ஒரு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையிலையும் என்ன மீறி நான் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எனக்கு மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல நான் கொஞ்சம் ரொம்ப வெறித்தனமா பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரமும் நாங்க நிறைய கேள்விகள் கேட்டோம், அந்த கேள்விகளுக்கு நீங்க பொறுமையா உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சிறப்பான பதில் கொடுத்திருக்கீங்க.